அக்ரிகல்ச்சர் பட்ஜெட், அதுக்கப்புறம் பஞ்சாயத்து ராஜ் அண்ட் ரூரல் டெவலப்மெண்டோட பாலிசி நோட்டு. இதெல்லாம் ஏன் பாக்குறோம்னா நம்மளோட எக்கனாமிக் கிளாஸோட சிலபஸ்ல இருக்கு. ஓகேங்களா? மேக்சிமம் நாளைக்கு நம்ம எக்கனாமிக் கிளாஸ் முடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன் அதுல ஃபுல்லா 2Aல ஃபுல்லா ஃபேக்சுவலா தான் நம்மள கேட்க போறாங்க இல்லைங்களா? அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான். ஸோ நாளைக்கு நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன்னா என்ன? அதுக்கப்புறம் தமிழ்நாடோட எஜுகேஷன், ஸ்கூல் எஜுகேஷனுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் விமன் அண்ட் டிசேபிள்டு, எல்டர், டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இதுக்காகவெல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, சோஷியல் வெல்ஃபேர்க்காக என்ன பண்ணாங்கங்கிறத நாளைக்கு நம்ம பார்க்க போறோம். நாளைக்கு 3 hours கிளாஸ் நடந்தாலும் நடக்க சான்ஸ் இருக்கு. இன்னைக்கு நம்ம அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்டும் பஞ்சாயத்து ராஜ் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஏன் பார்க்குறோம்னா, ரூரல் பாவர்ட்டி எராடிகேட் பண்ணி அங்க எம்ப்ளாய்மெண்ட்டை கொடுக்கறதுக்காக நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம இதில் போய் பார்க்கணும்னா, ரூரல் டெவலப்மெண்ட்லேயும் அர்பன் பிளானிங் அண்ட் கவர்னன்ஸ், அதாவது அர்பன் புவருக்காக நகர்ப்புற ஏழைகளுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் என்னென்ன பண்ணினாங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? மேக்ஸிமம் நாளைக்கு இல்லை நாளானிக்கோட நமக்கு எக்கனாமிக் கிளாஸ் முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் 2Aல தமிழ் சொசைட்டி வந்து திருக்குறள் தான், திருக்குறள், சங்கம், லிட்ரேச்சர் இதெல்லாமே நீங்க படிச்சதுதான். ஸோ அது நமக்கு தேவைப்படாதுன்னு நான் நினைக்கிறேன். இதை பார்த்துட்டு நம்ம என்விரான்மெண்டல் பாலிசி நோட்ல கொஞ்சம் இருக்கிறது, முக்கியமான பாலிசி நோட் 2Aல கேட்பாங்க அப்படிங்கிற ஏரியாவை கவர் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 2 எழுதுறவங்களுக்கு மொத்தம் 3 டெஸ்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு 3rd டெஸ்டான கொஸ்டின் கொடுத்துட்டேன். 2 எழுதுறவங்களுக்கு இந்தியன் எக்கனாமியோட ஃபீச்சர்ஸ், அதோட ஸ்ட்ரக்சர்ஸ், எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். அடுத்தது ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன், அதோட மானிட்டரி பாலிசி, எஃப்ஆர்பிஎம் ஆக்ட்னா என்ன, அதெல்லாம் பார்க்கலாம். அது ஒரு 2-3 டேஸ் போகும். அப்ப இந்த வீக்கோட நமக்கு எக்கனாமி முடிஞ்சிரும். அப்புறம் 2 எழுதுறவங்கல்ல தமிழ் சொசைட்டி, ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் எல்லாம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். திருக்குறள் நான் சொல்லணும்னு இல்லை. அதில் அந்த திருக்குறளை தாண்டி தமிழ் சொசைட்டியில வந்து வள்ளலாருடைய சமரச சுத்த சன்மார்க்க சங்கம், அடுத்தது ஜஸ்டிஸ் பார்ட்டி, தனித்தமிழ் இயக்கம், அறிஞர் அண்ணா, தந்தை பெரியார் இதெல்லாமே நம்ம ப்ரிலிம்ஸுக்கு படிச்சதுதான். ஸோ நம்ம இந்த Jan 5ஓட எல்லாத்தையும் முடிச்சுட்டு 6ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணலாம். டெய்லி 2 hours நான் கிளாஸ் ஷெட்யூல் பண்ணி 2Aல எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறத அந்த கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். அதான் நமக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு வேற ஏதாவது ரெக்குயர்மெண்ட்ஸ், கிளாஸ் வேணும், பர்டிகுலர் டாபிக் வேணும், என் சப்ஜெக்ட்லயே இந்த டாபிக் எங்களுக்கு தெரியல வேணும் அப்படின்னு நீங்க அந்த கோட் பேட்ச்ல போட்டீங்க அப்படின்னாலோ இல்ல மலர்விழி மேம் கிட்ட சொன்னீங்கனாலோ அவங்க எனக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்ப நம்ம தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் பார்க்கலாமா இல்ல நம்ம பஞ்சாயத்து ராஜ் அண்ட் ரூரல் டெவலப்மெண்டோட பாலிசி நோட் பார்க்கலாமா? ரெண்டுமே நான் ரெடியா. எது ஃபர்ஸ்ட் பார்க்கலாம்? அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் பார்க்கலாம். ஓகே ஓகே, அதைவே பார்ப்போம். பாருங்க, நான் மார்க் பண்ணி அந்த பிடிஎஃப் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க அதை மட்டும் ரீட் பண்ணுங்க போதும். 2 படிக்கிறவங்க மட்டும் அதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை எழுதி பார்த்துக்கணும். 2A அப்படின்னா ரீட் பண்ணா மட்டும் போதும். நான் மார்க் பண்ணி கொடுக்குற பாயிண்ட்ஸை மட்டும் நீங்க ரீட் பண்ணா போதும். உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் ஸ்கிரீன்ல தெரியுதா? தெரியுதுங்களா? எஸ் மேம். எஸ் மேம். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரே செகண்ட். இங்க பாருங்க, இது கூட கேட்கலாம். இந்த கோட் கொடுத்துட்டு இது யார் சொன்னாங்கன்னு, இது ரொம்ப முக்கியமான கோட்டு. தயவு செஞ்சு எல்லாரும் ஸ்கிரீனே பாருங்க, பேசாதீங்க. இங்க
பாருங்க, இது எத்திக்ஸ்ல கூட இந்த கொஸ்டின் எனக்கு கேட்டிருந்தாங்க. அதாவது கிரீன் ரெவல்யூஷன் சயின்டிஸ்ட் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, நம்மளோட ஃபியூச்சர் வந்து கிரைனை டிபெண்ட் பண்ணியிருக்கு, நாட் அ கன். அப்படின்னா என்னன்னா, நம்மளுடைய ஆர்மிக்கு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணாம எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும், அக்ரிகல்ச்சருக்கு ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இதெல்லாமே நீங்க குரூப் 2 எழுதுறவங்க மெயின்ஸ்ல இதை கோட் பண்ணலாம். அப்போ இங்க பாருங்க, மேஜர் ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி, யாரோ பேசிட்டு இருக்காங்க, எல்லாம் மியூட் பண்ணுங்க. எல்லாரும் மியூட்ல இருக்கீங்களா? இல்லையே. சூர்யா, சூர்யா மியூட் பண்ணுங்க. சூர்யா மியூட் பண்ணுங்க. சூர்யா மியூட் பண்ணுங்க. அது மத்த ஸ்டூடெண்ட்ஸையும் டிஸ்டர்ப் பண்ண வைக்குது, என்னாலையும் கிளாஸ் எடுக்க முடியல. சூர்யா மியூட் பண்ணுங்க. ஓகே, பாருங்க ஸ்கிரீன் தெரியுதான்னு பாருங்க. இதுல அவங்களே மேஜர் ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்மளோட அக்ரிகல்ச்சர்ல இருக்கக்கூடிய ரிஸ்கை மிட்டிகேட் பண்றதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றோம் அப்படின்னு. அப்ப டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் மட்டும்னு சொல்லாம அது ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர்னு சேர்த்தி தான் நம்ம சொல்றோம். அப்போ நிறைய ஃபிளாக்ஷிப் ப்ரோக்ராம் நம்ம கொண்டு வந்திருக்கோம் சென்ட்ரல் தமிழ்நாடு கவர்மெண்ட். அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது நம்மளோட சிஎம் ஆட்சி அமைக்கும் போது நம்மளுடைய கிராப்ட் ஏரியா எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னா 152 கோடி. அதை நோட் பண்ணுங்க. 152 லேக் ஏக்கர், சரி கோடியில ஏக்கர்ஸ் இருந்துச்சு. 152 லட்சம் ஏக்கர்ஸ் இருந்தது அவர் சிஎம் ஆகும்போது. இப்ப 2022-23 அதாவது 2 வருஷத்துல 2 ஃபினான்சியல் இயர்ல 2 கூடி இருக்கு, சரி 3 கூடி இருக்கு. 152 லேக் ஏக்கர்ங்கிறது 155 லேக் ஏக்கரா மாறிடுச்சு. அந்த அளவுக்கு நம்மளோட கவரேஜ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நம்மளோட ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன், அப்போ நீங்க 116 லேக் மில்லியன் டன் தமிழ்நாட்டுல ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன் ஆகுதுன்னு சொல்ற அளவுக்கு நமக்கு அக்யூரசி தெரியாட்டி கூட அப்ராக்சிமேட்டா நம்ம ஒரு 117 இல்ல 116 லேக் crore, இதை நீங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணீங்கன்னா 117 சொல்லலாம். இல்ல அப்ராக்சிமேட்டா 120 லேக் மில்லியன் டன் நம்மளோட ஃபுட் ப்ரொடக்ஷன் இருக்கு. அப்ப இந்த பாயிண்ட நம்ம நோட் பண்ணணும். அடுத்தது, தமிழ்நாடு எப்ப எலக்ட்ரிக் பவர் வந்து ஃப்ரீயா கொடுத்தாங்க, விவசாயிகளுக்கு எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீயா எந்த வருஷங்க கொடுத்தாங்க? யாராவது சொல்லுங்க பாப்போம். கலைஞர் தான் கொடுத்தாரு. மேம் 1987. 1987ல கலைஞர் சிஎம்மா? இல்ல 87ல தான் எம்ஜிஆர். எம்ஜிஆர் இறந்திருப்பாரு. 1997. எஸ் மேம். 1989. அவரு பல வருஷத்துக்கு அப்புறம், கிட்டத்தட்ட எம்ஜிஆர் வந்து எத்தனை வருஷம் சிஎம்மா இருந்திருப்பாரு சொல்லுங்க? 10 years. அந்த 10 வருஷம் வனவாசத்துக்கு அப்புறம் ஆட்சி அமைச்சதுதான் 1989. அப்பதான் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி கொடுத்திருப்பாரு. அதே 1989ல தான் நம்மளுக்கு பெண்களுக்கு சொத்துல சம உரிமை இருக்குன்னு சொல்லி ஹிந்து சசெக்ஷன் ஆக்ட் 1956ல அமெண்ட்மெண்ட் பண்ணி தமிழ்நாடு தான் முதல்ல பெண்களுக்கும் அப்பா அம்மா சொத்துல உரிமை இருக்கு, ஆன்சிஸ்டர் ப்ராப்பர்ட்டில உரிமை இருக்கு, சம உரிமை இருக்குன்னு கொண்டு வந்தது தமிழ்நாடு தான். அதே 1989ல கலைஞர் சிஎம் ஆனப்பதான் சுய உதவிக்குழு ஃபர்ஸ்ட் தர்மபுரியில அவர் ஸ்டார்ட் பண்ணுவாரு. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது வாங்க. The state government took up the long pending application for energy irrigation pump set கொடுக்கறாங்க. அதெல்லாம் வேண்டாம். இந்த பாயிண்ட் முக்கியங்க. அதாவது கிரிட்டிக்கல் ரோல் ஆஃப் யூத், இளைஞர்கள் வந்து அக்ரிகல்ச்சர்ல கொண்டு வரக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க.
யாராவதுக்கு தெரியுமா? இளைஞர்கள் யூத்த அக்ரிகல்ச்சருக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கறக்காக இவங்களும் அதான் சொல்லியிருக்காங்க. கிரிட்டிக்கல் ரோல் ஆஃப் யூத் இன் அக்ரிகல்ச்சர் ஃபியூச்சர் கவர்மெண்ட் ஹாஸ் இனிஷியேட்டட் ப்ரோக்ராம்ஸ் டு தைர் இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் திஸ் செக்டர். ப்ளஸ் என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கறத நம்ம பின்னாடி பார்ப்போம். அதாவது அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்டுக்கெல்லாம் இவங்க இன்சென்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க, சப்சிடிஸ் கொடுத்துருக்காங்க. பெர் ஹெட் 1 லட்சம். அது மட்டும் இல்லாம அக்ரி கிளினிக்ஸ் ஏற்படுத்தி இருக்காங்க. அக்ரிகல்ச்சர் பேஸ்டு என்டர்பிரைஸ் ஏற்படுத்துறதுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஃபண்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து யூத்தை அக்ரிகல்ச்சர்ல இன்வால்வ் பண்றதுக்காக ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அந்த ஸ்கீம் பேர் சொல்லுங்க யாராவது. கிரைனா ஆரியான ஒரு ஸ்கீம் இருக்கு. இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா அட்ராக்டிங் ரூரல் யூத் இன் அக்ரிகல்ச்சர். ஓகேங்களா? அதை தாண்டி நமக்கு ரூரல் யூத், பொதுவா ரூரல் யூத்னு சொல்லாம அர்பன் யூத் யாரும் அக்ரிகல்ச்சருக்கு போக மாட்டாங்க. ரூரல் யூத்தை அக்ரிகல்ச்சருக்குள்ள கொண்டு வரக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்கிறத நீங்க பார்த்து வச்சுக்கணும். தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் எந்த வருஷம் வந்துச்சு சொல்லுங்க. தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் சொல்லுங்க. தமிழ்நாடு சிவில் சப்ளை யாருமே நெட்ல யூஸ் பண்றது இல்லையா கிளாஸ் கவனிக்கும் போது? 1972. 1970. 2 3 2. இதுவும் கலைஞர் கொண்டு வந்ததுதான். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விவசாயிகிட்ட இருந்து குறைந்தபட்ச ஆதரவு விலை மினிமம் சப்போர்ட் பிரைஸை விட அதிகமா ப்ரொக்யூட் பண்றாங்களாம். அப்படி லாஸ்ட் இயர் மட்டும், அதாவது 2023-24 மட்டும் 45 லட்சம் மெட்ரிக் டன் பேடி ரைஸ் வந்து ப்ரொக்யூர் பண்ணி நம்மளுடைய ரேஷன் ஷாப்ல வச்சு நம்ம அதை பிடிஎஸ் மூலமா நம்ம சப்ளை பண்றோம். தமிழ்நாடு ஃபாலோ பண்றது யுனிவர்சல் பிடிஎஸ். எல்லாத்துக்குமே ரேஷன் கார்டு இருக்கும், எல்லாருமே போய் அரிசி வாங்கலாம், இலவச அரிசி வாங்கலாம். அதான் யுனிவர்சல் பிடிஎஸ் சிஸ்டம். பாருங்க, இந்த ப்ரோக்ராம் ரொம்ப முக்கியம். கலைஞர் ஆல் வில்லேஜ் இன்டகிரேட்டட் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இது எப்ப கேட்டிருந்தாங்கன்னா 2022 குரூப் 1 பிரிலிம்ஸ்ல கேட்டிருந்தாங்க. அதோட மேஜர் ரோல் என்ன அப்படின்னா அது ஒரு காம்ப்ரஹென்சிவ் ப்ரோக்ராம். அது எந்த வருஷம் வந்துச்சு அப்படின்னா 2022 தான் வந்துச்சு. அந்த ப்ரோக்ராம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஃபார்மர்ஸோட வெல்ஃபேர் இனிஷியேட்டிவ்ஸை ஃபோக்கஸ் பண்ணி வந்தது. இந்த ப்ரோக்ராம் வந்து என்ன அப்படின்னா நிறைய எம்டி லேண்டு, தரிசு நிலத்தை எல்லாம் நம்ம அக்ரிகல்ச்சர் லேண்டா மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வில்லேஜ் பஞ்சாயத்தையும் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. பாருங்க, இது வந்து 3 வருஷத்துல 7000க்கும் மேற்பட்ட வில்லேஜ் பஞ்சாயத்துல அது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி 23,237 ஏக்கர்ஸ் ஆஃப் ஃபாலோ லேண்ட், அதாவது அந்த தரிசு நிலத்தை எதுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க, பெர்மனன்ட் கல்டிவேஷனுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. அதான் அதோட நோக்கம். அதுல ஸ்பெசிஃபிக்கா எஸ்சி எஸ்டி ஃபார்மர்ஸ்க்கு சப்போர்ட் பண்றது, டியூப் வெல்ஸ் போர்வெல்ஸ் இன்ஸ்டால் பண்றதுக்கு சப்போர்ட் பண்றது, ஃபார்ம் பாண்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு சப்போர்ட் பண்றது, இரிகேஷன் கவரேஜ், இது எல்லாத்துக்குமே என்ன பண்றாங்க, சப்போர்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் வச்சு டீசில்டிங் பண்றது. டீசில்டிங் அப்படின்னா தூர்வாடுறது. ஓகேங்களா? இது ரிலேட்டடா 2017 ஒரு 18 எடப்பாடியார் சிஎம்ஆ இருக்கும்போது ஒரு ஸ்கீம் வந்துச்சு. சொல்லுங்க பாப்போம். குடிமராமத்து ஸ்கீம். வெரி குட். குடிமராமத்து ஸ்கீம். வெரி குட். அதனால இவரை குடிமராமத்து நாயகன் அப்படின்னு சொன்னாங்க எடப்பாடியார். அது கரெக்டா 2018லயோ 19லயோ வந்துச்சு. அந்த இயர் மட்டும் பாத்துக்கோங்க. குடிமராமத்து அது வந்து டீசில்டிங் பண்றதுதான். 2017. 17 2017.
எப்படியெல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் நிலத்தடி நீர் மட்டத்தை அதிகப்படுத்துறாங்க, ஆக்மெண்ட் பண்றாங்கங்கிறத பாருங்க. டீசில்டிங் பண்றாங்க, தூர்வாருறாங்க, ரெஜெனரேட் பண்றாங்க, அதை புதுப்பிக்கிறாங்க, அந்த வாட்டர் பாடிஸை ரீஸ்டோர் பண்றாங்க. இதெல்லாம் மெயின்ஸ் எழுதுறவங்க இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம ரன் ஆஃப் மழை பெஞ்சு அப்படியே அடிச்சிட்டு போற தண்ணியையும் அவங்க என்ன பண்றாங்க, அங்கங்க ஸ்டோர் பண்றதுக்கு வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஸ்ட்ரக்சர்ஸை ஏற்படுத்துறாங்க. வாட்டரை வந்து எஃபிஷியண்டா யூஸ் பண்றதுக்காக மைக்ரோ இரிகேஷன் டெக்னிக்ஸ் கொண்டு வராங்க. அந்த மைக்ரோ இரிகேஷன் டெக்னிக் தான் ட்ரிப் இரிகேஷன். ட்ரிப் இரிகேஷன்னா சொட்டு நீர் பாசனம். அடுத்து ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன். இந்த ஸ்ப்ரிங்ல வந்து தண்ணி வந்து அது அப்படியே 360 டிகிரி வியூக்கு அந்த தண்ணி ஒழுகும். அதான் ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன். ஸோ இதையெல்லாம் என்ன பண்றாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபாலோ பண்றாங்க. இது எத்தனாவது அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்னா 4th அக்ரிகல்ச்சர் பட்ஜெட். ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் எந்த ஃபினான்ஷியல் இயர்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க சொல்லுங்க. 2021 மே அவர் ஃபர்ஸ்ட் சிஎம் ஆனதையுமே அக்ரிகல்ச்சருக்குன்னு தனி பட்ஜெட் கொண்டு வருவாங்க. தமிழ்நாடு வந்து 3வது மாநிலம் அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்டுக்குன்னு தனி பட்ஜெட் கொண்டு வந்த மாநிலத்தில் தமிழ்நாடு வந்து 3வது மாநிலம். ஆல்ரெடி ஆந்திராலையும் கர்நாடகாலையும் இதை ஃபாலோ பண்றாங்க. அடுத்தது இனிதான் மெயின் கண்டென்ட்டுக்குள்ள போக போறோம். தமிழ்நாடு ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டுன்னு ஒரு ஃபண்டு நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம், எடுத்து வச்சிருக்கோம். அந்த ஃபண்டுல இருந்து நம்ம இன்புட் சப்சிடியா 380 கோடி ரூபாய் நம்ம யாருக்கு கொடுக்குறோம் அப்படின்னா ஃபார்மர்ஸ் கொடுக்குறோம். அதுல அந்த அமௌண்ட் எல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம் இல்ல. தமிழ்நாடு ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபண்ட் இல்ல, தமிழ்நாடு ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டுன்னு ஒரு ஃபண்ட் இருக்கு, நோட் பண்ணுங்க. இந்த ஃபண்டை நம்ம எப்போ கொடுப்போம் அப்படின்னா ஃபார்மர்ஸ்க்கு ஏதாவது கிராப் டேமேஜ் வருது. எப்போ கிராப் டேமேஜ் வரும், இப்போ சவுத் வெஸ்ட் மான்சூனோ இல்லை நார்த் ஈஸ்ட் மான்சூனோ இல்லை ஏதாவது ஒரு சைக்ளோன், மேண்டஸ் மாதிரி ஒரு சைக்ளோன் வருது, கஜா புயல் மாதிரி தாக்குது அப்படிங்கும்போது அப்போ கிராப் எல்லாம் அழுகி அது நாசம் ஆயிருது இல்லையா. அப்போ தமிழ்நாடு ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட்ல இருந்து யாருக்கு ஃபண்டு கொடுக்குறோம், ஃபார்மர்ஸ்க்கு கொடுக்குறோம். அப்படி அப்ராக்சிமேட்டா 4 லட்சம் ஃபார்மர்ஸ்க்கு கடந்த இயர்ல 2022-23 தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இதை ஒரு ஸ்டேட்மெண்டா கொடுத்தாங்கன்னா இது கரெக்ட். அந்த கிராப் அழுகி போகும்போது ஏதாவது டிசாஸ்டர் வரும்போது இந்த டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட்ல இருந்து கொடுக்குறாங்க. அடுத்ததுதான் நம்ம ஸ்கீமுக்குள்ள போறோம் பாருங்க. சீஃப் மினிஸ்டருடைய மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் ஸ்கீம், சிஎம் எம்கே எம்கேஎஸ், மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் ஸ்கீம். இது என்ன அப்படின்னா சாயிலோட ஃபெர்டிலிட்டிய, மண்ணோடைய ஃபெர்டிலிட்டிய நம்ம என்ன பண்ணணும், நிலைநிறுத்தணும், ஸ்டெபிலைஸ் பண்ணணும். அதுதான் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம். இந்த பட்ஜெட்ல புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்கீம். இதுல வந்து பாருங்க, சாயில் தான் வந்து அக்ரிகல்ச்சரோட பேஸ். அதோடைய நியூட்ரியன்ஸ் வந்து எல்லா கிராப்புக்கும் போய் சேர்ற மாதிரி அதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பேலன்ஸ்டா அதோட நியூட்ரியன்ட் இருக்கிற மாதிரி நம்ம அதை மாத்துறோம். ஒரு பிளான்ட்டோட growth எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா சாயிலோட ஃபெர்டிலிட்டியை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, பழைய காலங்கள்ல நிறைய ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் இருந்துச்சு. ஆனா அந்த ஃபாரஸ்ட் எல்லாம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, அக்ரிகல்ச்சர் லேண்டா மாத்திட்டாங்க. அப்படி மாத்த அதோட ப்ரொடக்டிவிட்டி வந்து குறைஞ்சிட்டே வந்துச்சு அப்படின்னு சொல்லி புறநானூர்ல சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அது நமக்கு முக்கியம். அந்த ஸ்கீம் எதுக்காக, சாயில் ஃபெர்டிலிட்டியை பாதுகாக்கிறதுக்காக அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சுக்குங்க. எதனால சாயில் ஃபெர்டிலிட்டி போச்சு அப்படின்னா கெமிக்கல் ஃபெர்டிலைசர், ஹெர்பிசைடு, பெஸ்டிசைடு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணதுனால சாயிலுக்கு வந்து
பெனிஃபிட் தரக்கூடிய மைக்ரோப்ஸோட பாப்புலேஷனே குறைஞ்சிருது. அதனால ஆட்டோமேட்டிக்கா சாயிலோட ஹெல்த்தும் ஃபெர்டிலிட்டியும் போயிருச்சு. சாயில் வந்து அசிடிக்கா மாறிடுச்சு. சில இடங்கள்ல அதிகமா வாட்டர் இரிகேஷன் குடுத்து குடுத்து அது என்னவா மாறிரும் அப்படின்னா சலைனாவோ ஆல்கலைனாவோ அசிடிக் நேச்சராவோ மாறுது. ஸோ இந்த மாதிரி பேலன்ஸ்டா இருக்கணும். எப்பவுமே ஒரு சாயில் வந்து எப்படி இருக்கணும்னா பேலன்ஸ்டா இருக்கணும். இதே மாதிரி இன்னொன்னு இருக்கு. சாயிலோட pH எந்த மாதிரி மெயின்டைன் பண்ணணும்னு கேட்பாங்க. அது நீங்க பயிரிடுற கிராப்ப பொறுத்து இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் கேன் அப்படின்னா அந்த சாயில் எப்படி இருக்கணும்னா நியூட்ரல் சாயிலா இருக்கணும். ஸோ இதெல்லாம் மெயின்ஸ் எழுதும்போது நீங்க எழுதலாம். சுகர் கேன் அப்படின்னா அந்த சாயில் வந்து அசிடிக்காவும் இருக்கக்கூடாது, ஆல்கலைனாவும் இருக்கக்கூடாது. அது என்னவா இருக்கணும்? நியூட்ரல் சாயிலா இருக்கணும். இதே நீங்க ஒரு சிட்ரிக் ஃப்ரூட்ஸ வந்து நட்ட போறீங்க அப்படின்னா, இந்த சிட்ரிக் ஃப்ரூட்லயே என்ன இருக்கு? அந்த செடியிலேயே அசிடிட்டி இருக்கும். ஸோ அந்த சாயில் எப்படிப்பட்ட சாயிலா இருக்கணும்னா, ஆல்கலைன் சாயிலா இருக்கணும். ஸோ அது 2 இது இது ஆல்கலைனா வந்து இது அசிடிக்கா இருக்கும்போது இது பேலன்ஸ் ஆகிருது. அதே மாரி ரைஸ் கல்டிவேஷன்க்கு எப்படி இருக்கணும்னா, சாயில் வந்து அசிடிக்கா இருக்கணும். இதெல்லாம் நோட் பண்ணுங்க. ஸோ ஒரு செடியோட வளர்ச்சி, ஒரு கிராப்போட புரொடக்டிவிட்டி அந்த சாயிலோட pH டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சீஃப் மினிஸ்டருடைய மண்ணுயிர் காத்து, மண்ணுயிர் காப்போம்ல எத்தன காம்போனன்ட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னு கேட்பாங்க. 22 காம்போனன்ட்ஸ். இத நோட் பண்ணுங்க. 206 கோடி ரூபாய் இதுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதுல என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த சாயில்ல இருக்கக்கூடிய ஆர்கானிக் கார்பன் எப்படி இருக்கு? எசென்ஷியல் நியூட்ரியன்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? அது எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்றாங்க. அடுத்தது பாருங்க. இட் இஸ் எசென்ஷியல் ஃபார் எவ்ரி ஃபார்மர் டு அண்டர்ஸ்டாண்ட் த சாயில் ஃபெர்டிலிட்டி. அதாவது சாயிலோட ஃபெர்டிலிட்டி எப்படி இருக்குதுன்னு ஒவ்வொரு ஃபார்மருமே என்ன பண்ணணும்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுக்காக ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. தமிழ் மண் வளம் போர்ட்டல். இது ரொம்ப முக்கியம். எதுக்காக அப்படின்னா, அது சாயில பத்தியான ஒரு இன்ஃபர்மேஷன அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்ப நம்ம அத வந்து அவங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த மண்வளம் போர்ட்டல்ல இருந்து அவங்க என்ன பண்ணலாம்? சாயில் ஹெல்த் கார்ட டவுன்லோட் பண்ணலாம். அப்ப அந்த சாயில் ஹெல்த் கார்டுங்கிற ஸ்கீம் எப்ப வந்துச்சு? யாராவது சொல்லுங்க பாப்போம். இது மோடி வந்ததுக்கு அப்புறம் வந்ததுதான். மோடி பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம். யாராவது சொல்லுங்க. 2016 2015லயே வந்துரும். இதோட வேலிடிட்டி எவ்வளவுன்னு கேட்டா 3 இயர்ஸ்க்கு. நீங்க சர்வே பண்ணி, அசஸ் பண்ணி அந்த சாயிலோட ஃபெர்டிலிட்டி கண்டுபிடிக்கிறீங்கன்னா, அது 3 வருஷத்துக்கு தான். அப்புறம் அது திரும்ப 3 வருஷம் கழிச்சு திரும்ப நம்ம செக் பண்ணணும். ஸோ தமிழ் மண் வளம் போர்ட்டல்ல போயிட்டு நீங்க இந்த சாயில் ஹெல்த் கார்ட டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. அப்போ நமக்கு எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். 1 2வது பேலன்ஸ்டு ஃபெர்டிலைசர் அப்ளிகேஷனா இருக்கணும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எதையுமே நம்ம ஓவரா யுட்டிலைஸ் பண்ணோம்னா, அந்த சாயில் வந்து சலைனா மாறிரும், இல்லாட்டி ஆல்கலைனா மாறிரும், இல்லாட்டி அசிடிக்கா மாறிரும். இப்போ ஒரு டெக்னிக் ஞாபகம் வருதுங்க. அந்த சாயில் வந்து சலைன் ஆயிருச்சு, ஃபுல்லாமே சால்ட் ஆயிருச்சு அப்படின்னா, அந்த அந்த சா அந்த பு அந்த மண்ணுல இருக்கக்கூடிய தண்ணி ஃபுல்லா ஈஸியா எவாப்பரேட் ஆகி ஃபுல்லா சால்ட்டா தான் இருக்குது. அப்படின்னா அதுக்கு ஆப்டான அக்ரிகல்ச்சர் பண்ணலாம். அத என்னம்பாங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்ல சலைன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சலைன் அக்ரிகல்ச்சர் டெக்னிக்ஸ் எதெல்லாம் அப்படின்னு கேட்டா நமக்கு சொல்ல தெரியணும். அப்படியே லைன்லயே இருங்க.
எப்ப ஒரு சாயில் வந்து ஃபுல்லா சலைன் நேச்சரா மாறுதுன்னா, நம்ம ஓவரா இரிகேஷன் பண்ணும்போது. அந்த மாரி எங்க நடந்திருக்கு அப்டின்னா, பஞ்சாப்ல, ஹரியானால, வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ்ல என்ன ஆச்சு அப்டின்னா, நம்மளோட பசுமை புரட்சியின் தாக்கமா அவங்க புரொடக்டிவிட்டி அதிகமா வரணும்னு சொல்லி அதிகமா நீர் பாய்ச்சி அந்த சாயில் எல்லாம் என்னவா மாறிடுச்சுன்னா, சலைன் நேச்சரா மாறிடுச்சு. ஸோ அந்த மாரி இருக்கக்கூடிய நிலத்துல எந்த மாரி கிராப் யூஸ் பண்ணணும் அப்டிங்கிறாங்கன்னா, சால்ட் டாலரண்ட் கிராப்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். சால்ட் டாலரண்ட் கிராப்ஸ். அதாவது அந்த உப்ப எதிர்த்து வளரக்கூடிய கிராப்ஸ நம்ம யூஸ் பண்ணணும். ஜிப்சம் அதிகமா யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. எதை யூஸ் பண்ணணும்? அதிகமா ஜிப்சம வந்து ஃபெர்டிலைசரா யூஸ் பண்ணணும். நெறைய ஆர்கானிக் மேன்யூர்ஸ நம்ம என்ன பண்ணணும்? யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இதான் சலைன் அக்ரிகல்ச்சர். இது வந்து ஒரு மெயின்ஸ் கொஸ்டினா கூட கேட்கலாம். நம்மளோட வாட்டர் லாகிங் அதாவது ஏன் அந்த சலைன் அக்ரிகல்ச்சர் ஏன் அந்த சாயில் ஃபுல்லாமே சால்ட்டா மாறுதுங்கிறத இன்னொரு வார்த்தை என்ன சொல்லுவாங்கன்னா, வாட்டர் லாகிங். அதிகமா நீர் பாய்ச்சி விளைச்சல் அதிகமா வரணுங்கிறதுக்காக தண்ணி பாய்ச்சி அந்த அந்த லேண்டுக்குள்ள அதிகமா தண்ணி அப்படியே நிக்கிறது. அதான் வாட்டர் லாகிங். அப்புறம் அது கொஞ்ச நாள்ல அந்த வாட்டர் ஃபுல்லா எவாப்பரேட் ஆகுது வெயில் அடிக்கும்போது. எவாப்பரேட் ஆகும்போது அதில் இருக்கக்கூடிய உப்புக்கள் அப்படியே நிலத்துல தங்கிருது. அப்ப அந்த சாயில் வந்து சலைன் சாயிலா மாறுது அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க கலைஞரனுடைய ஆல் வில்லேஜ் இன்டகிரேட்டட் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ப்ரோகிராம் முக்கியமானது. இது எந்த வருஷம் வந்துச்சுன்னா 2022. அப்போ இந்த ஸ்கீமுக்கு கீழ 2,00,000 சாயில் ஹெல்த் கார்ட்ஸ்க்கு வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற ஃபார்மர்ஸ்க்கு என்ன பண்ணியிருக்காங்க? டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அந்த சாயிலோட ஃபெர்டிலிட்டி தெரிஞ்சுட்டு அவங்க அதுக்கு தகுந்த மாரி பயிரிடணும் அப்படிங்கிறக்காக. அடுத்தது ஆல்கலைன் சாயில் லேக்ஸ் ஏரேஷன். அதாவது ஒரு சாயில்ல வந்து காரத்துவம் அதிகமா இருக்குது அப்படின்னா, காரத்துவம் அதான் ஆல்கலைன். காரத்துவம்னா pH எப்படி இருக்குங்க? கிரேட்டர் தேன் 7ஆ இருக்குமா? லெஸ் தேன் 7ஆ இருக்குமா? சொல்லுங்க. ஒரு Greater than சாயில் வந்து கிரேட்டர் தேன் 7ஆ? லெஸ் தேன் 7ஆ? Greater than 7. வெரி குட். கிரேட்டர் தேன் 7. லெஸ் தேன் 7னா அது அசிடிக் சாயில். ஓகேங்களா? அப்போ கிரேட்டர் தென் 7ஆ இருக்கும். இது வந்து என்ன சொல்லுவோம்? ஆல்கலைன் சாயில். இதே அசிடிக் சாயில்னா லெஸ் தென் 7. ஸோ அந்த மாரி ஆல்கலைன் சாயிலா இருக்கும்போது, அதுல என்ன இருக்காதாம்? காற்றோட்டம் சீரா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இதே அசிடிக் சாயிலா இருந்தா, மைக்ரோபியல் ஆக்டிவிட்டீஸ் வந்து ரொம்ப லோ ஆயிரும். லோ ஆகும்போது கிராப்போட ஈல்டு குறைஞ்சிரும்னு சொல்றாங்க. அப்ப ஆல்கலைன்னா என்ன இருக்காது? ஏரேஷன் காற்றோட்டம் இருக்காது. அசிடிக் அப்படின்னா மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி சரியா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாரி ஆல்கலைன் சாயில வந்து ரீக்ளமேஷன் அப்டின்னா, புதுப்பிக்கிறது. அதுல வேற ஏதாவது ஆர்கானிக் மேன்யூர் எல்லாம் போட்டு அந்த மண்ண வந்து வளப்படுத்துறது. ஸோ அதுக்குன்னே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரூ. 7,50,00,000 அலோகேட் பண்ணியிருக்காங்களாம். அசிடிக் சாயிலையும், ஆல்கலைன் சாயிலையும் வந்து மண் வளப்படுத்துறதுக்காக. அது லிக்விட் பயோ ஃபெர்டிலைசர்ஸ். அப்போ பயோ ஃபெர்டிலைசர்ஸ்னா நமக்கு என்னன்னு தெரியும். அதாவது ஆர்கானிக்கா நம்ம தயாரிக்கிற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் யூஸ் பண்ணி வர ஃபெர்டிலைசர் தான் பயோ. பயோ அப்டின்னாலே அந்த இடத்துல மைக்ரோப்ஸு, பிளான்ட்ஸு இந்த மாரி பயாலஜிக்கலா இருக்கக்கூடிய ப்ராசஸ்னால ஒரு ஃபெர்டிலைசர் தயாரிக்கணும். தட் இஸ் கால்ட் பயோ ஃபெர்டிலைசர்ஸ். ஸோ அத லிக்விட் ஃபார்மேட்ல நமக்கு குடுக்கும்போது, நானோ யூரியா அந்த மாரி, லிக்விட் யூரியா அந்த மாரி குடுக்கும்போது என்ன, அதாவது மேஜர் நியூட்ரியன்ட்ஸ் எது? என்பிகே. என்னங்கிறது நைட்ரஜன், பிங்கிறது பாஸ்பரஸ், கேங்கிறது பொட்டாசியம். இதோட ரேஷியோ எப்படி இருக்கணும்னு சொல்லுங்க? என்பிகே ஓட ரேஷியோ என்னங்க? 20, 20. 10:20. ஒரு ஒரு நல்ல ஃபெர்டிலைசர்னா என்பிகே ரேஷியோ எப்படி இருக்கணும்? 20, 42. இது கூட ஏதோ ஒரு குரூப் 2ல மெயின்ஸ்ல கேட்ட கொஸ்டின். 4:2:1 மேம். எஸ், வெரி குட். 4:2:1. வெரி குட்ங்க. இதுதான் நான் எதிர்பார்த்தேன். 4:2:1. 4ங்கிறது நைட்ரஜன், அடுத்தது பாஸ்பரஸ், அடுத்தது பொட்டாசியம். பொட்டாசியத்தோட சிம்பல் கே. அதோட அணு எண் 19, அது கேன்னு சொல்லுவோம். பாஸ்பரஸோட அணு எண் 15, நைட்ரஜனோட அணு எண் 11. அப்போ சிங்க்ங்கிறது இது ஒரு 3 மேஜர் நியூட்ரியன்ட். சிங்க்கு, மேங்கனீஸ் இதெல்லாம் வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ். பிளான்ட்டுக்குமே மேஜர் நியூட்ரியன்ட் அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ்னு சொல்லுவோம். அப்ப சிங்க் எல்லாம் மைக்ரோ நியூட்ரியன்ட். அப்ப அது மைக்ரோ நியூட்ரியன்ட்டும் தேவை அந்த கிராப்போட ப்ரொடக்டிவிட்டிக்கு.
அப்போ இதெல்லாமே தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்றாங்க. பயோ ஃபெர்டிலைசர்ஸ் குடுக்குறாங்க. அதுக்கு ஒரு 7,50 கோடி ரூபாய் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அந்த லிக்விட் பயோ ஃபெர்டிலைசர்ஸ் 5 லட்சம் 5 லேக் லிட்டர்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்காக ஒரு 7,50 கோடி ரூபாய் அலோகேட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ இந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கணும். லிக்விட் பயோ ஃபெர்டிலைசர்னா என்ன? அந்த வேல்யூஸ் அந்த அளவுக்கு இப்போ 7,50 கோடி ரூபாய் குடுக்குறாங்க. 2 லட்சம் பயோ லிக்விட் 2 லேக் லிட்டர்ஸ் பயோ ஃபெர்டிலைசர்ஸ் வந்து லிக்விடா குடுக்குறதுங்கிற அந்த வேல்யூ தெரியாட்டி கூட இப்படி லிக்விட் பயோ ஃபெர்டிலைசர்ஸ்னா என்ன அர்த்தம்? இது தமிழ்நாடு கவர்மெண்ட் குடுக்குறாங்க விவசாயிகளுக்கு அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சா போதும். அடுத்து ஃபீல்டு லெவல் சர்வேலன்ஸ் வந்து பண்றாங்க. அதாவது ஃபீல்டு அந்த அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கே போய் சர்வே எடுக்கிறது. மண் வளம் எப்படி இருக்கு, அந்த சாயில் ஏரேஷன் காற்றோட்டம் எப்படி இருக்கு, பிஹெச் எப்படி இருக்கு, அந்த மாதிரி ஃபீல்டு லெவல் சர்வேலன்ஸ், வாட்டர் ரீட்டைனிங் கெப்பாசிட்டி அந்த சாயில் எப்படி இருக்கு, அந்த இடத்துல தண்ணி போர் போட்டா தண்ணி வருமா, கிணறு வெட்டினா தண்ணி வருமா, இதெல்லாம் எதை வச்சு சொல்றோம்? அந்த சாயிலை டெஸ்ட் பண்ணி தானே சொல்றோம். அதாவது ஃபீல்டு லெவல் சர்வேலன்ஸ். அது வந்து டெய்லியுமே அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் ஒர்க்கர்ஸ் போய் ஃபார்மர்ஸ் கூட கொலாபரேட் பண்ணி ஒவ்வொரு பேடி லேண்ட்லயும் செய்வாங்களாம். இந்த வார்த்தை முக்கியம். அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் ஒர்க்கர்ஸ், இது முக்கியம். அப்ப அதனால ஏதாவது இன்செக்ட்ஸோட தாக்கம் இருக்கா, வாட்டர் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் எப்படி, சாயில் ஃபெர்டிலிட்டியோட ஸ்டேட்டஸ் என்ன, கிராப்போட growth ஸ்டேஜ் எப்படி இருக்கு, லோக்கல் வெதர் கண்டிஷன் எப்படி இருக்கு, இது எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்றாங்க, ஃபோக்கஸ் பண்றாங்க. பாருங்க, இது வந்து அசாத்ராக்டின் ஒரு ஆக்டிவ் இன்கிரியன்ட் சொல்றாங்க. அது நீம் பேஸ்டு ப்ராடக்ட்ல இந்த ஆக்டிவ் ஏஜென்ட் இருக்கான். இது நல்லா பாத்துக்குங்க. அசாத்ராக்டின் அப்படிங்கிற ஒரு இன்கிரிடியன்ட். அது வந்து எதுல இருக்கு அப்படின்னா நீம் பேஸ்டு, அதாவது வேப்ப மரம், வேப்ப இலையால செஞ்ச ப்ராடக்ட்ஸ்ல இது இருக்கு. இது வந்து ஒரு எக்ஸலன்ட் பெஸ்டிசைடா ஆக்ட் ஆகுதான். ஸோ இதை கொடுத்துட்டு கேட்கலாம் நமக்கு, இது ஒரு எக்ஸலன்ட் பெஸ்டிசைடு, பெஸ்ட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு. நீம் லீவ்ஸ் ஆல்சோ யூட்டிலைஸ்ட், அது வந்து ஒரு கிரீன் லீஃப் மேன்யூரா நம்ம நீம் லீவ்ஸை யூஸ் பண்றோம். இந்த பாயிண்ட் எல்லாம் முக்கியம். இந்த காம்பனண்ட்டை நம்ம நோட் பண்ணணும். இது ரொம்ப முக்கியமான காம்பனண்ட். அதனாலயே நீம் ட்ரீ சாப்லிங்ஸ் வந்து நம்ம ஃபார்மர்ஸ்க்கு ஃப்ரீயா ப்ரொடியூஸ் கான்ட்ரிபியூட் பண்றதுக்காக, அவங்க நிலத்துல அதை நட்டு வைக்கட்டும் அப்படிங்கறதுக்காகவே அந்த மரக்கன்றுகளை கொடுக்குறாங்க. அதுக்குன்னே 2 கோடி ரூபாய் அலோகேட் பண்ணி 10 லட்சம் மரக்கன்றுகள் அந்த மாதிரி தராங்களாம். அதே மாதிரி நொச்சி, அடத்தோடா இதெல்லாமே நேச்சுரல் பயோ இன்செக்டிசைடல் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த நொச்சி மரம்னு சொல்லுவாங்க. நொச்சி மரம் அடத்தோடாங்கிறது நான் கேள்விப்பட்டதில்லை. அது வந்து பயோ இன்செக்டிசைடல் நேச்சர் வந்து அதுக்கு இருக்கு. ஏதாவது இன்செக்ட் வந்தா அது அந்த கிராப்ல தாக்காம அது தடுக்குமா, அந்த நொச்சியும் அடத்தோடாவும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியும் இந்த பிளான்ட் ஸ்பீஷீஸ்க்கு இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி ஒரு 50 லட்சம், அதுக்கு 1 கோடி ரூபாய் அலோகேட் பண்ணி 50 லட்சம் மரக்கன்றுகள் ஃபார்மர்ஸ்க்கு கொடுக்குறாங்கங்கிறாங்க. அடுத்தது வாங்க, இப்பதான் முக்கியமான பாயிண்ட்டுக்கு வந்திருக்கிறோம். நெல் ஜெயராமன் மிஷன் ஆன் கன்சர்வேஷன் ஆஃப் ட்ரெடிஷனல் பேடி வெரைட்டிஸ். இப்போ ஆர்கானிக் ஃபார்மிங் ஒரு வார்த்தை இருக்கா நம்ம சிலபஸ்ல? ஸோ தமிழ்நாடு ஆர்கானிக் ஃபார்மிங் பாலிசி 2023, அந்த பாலிசி நல்லா படிச்சுக்குங்க. கிளாஸ்ல டைம் இருந்தா நான் சொல்றேன். அதே மாதிரி நெல் ஜெயராமன் அப்படிங்கிறவர் பேடி வெரைட்டிஸை கன்சர்வ் பண்ணதுல ஒரு முக்கியமான பர்சன். இப்ப நெல் ஜெயராமனோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். நெல் ஜெயராமன் பேடி ரிசர்ச் சென்டர் வந்து எங்கங்க இருக்கு, யாராவது சொல்லுங்க. நெல் ஜெயராமனுடைய பேடி ரிசர்ச் சென்டர் எங்க இருக்கு? யாருமே இல்லையா கிளாஸ்ல? திருவாரூர். அது எங்க இருக்கு? எந்த மாவட்டம்? குடவாசல். குடவாசல். அது எந்த மாவட்டத்தில்? திருவாரூர் மாவட்டத்துல இருக்கு. வெரி குட். திருவாரூர் மாவட்டத்துல இருக்கு. அதை நோட் பண்ணுங்க. அந்த சென்டரை ஏற்படுத்தினது எதுன்னு கேட்டா அது ஒரு என்ஜிஓ. அந்த நெல் ஜெயராமனுடைய பேடி ரிசர்ச் சென்டர் எங்க இருக்கு அப்படின்னா திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கு. அந்த திருவாரூர் மாவட்டத்துல குடவாசல்ங்கிற இடத்துல.
இந்த ரிசர்ச் சென்டரை ஏற்படுத்துனது ஒரு என்ஜிஓ. அந்த என்ஜிஓட பேர் என்னன்னு கூட கேட்கலாம். கிரியேட், அதோட பேரு கிரியேட். நோட் பண்ணுங்க. பாருங்க, ட்ரெடிஷ்னல் மில்லட்ஸ் அண்ட் பல்சஸ். தமிழ்நாடு மில்லட் மிஷன் எப்போ வந்துச்சுன்னு சொல்லுங்க யாராவது. தமிழ்நாடு மில்லட் மிஷன். இந்த மில்லட் எதுக்கு அப்படின்னா, மில்லட் அண்ட் பல்சஸ்ல அதிகமா என்ன இருக்குன்னா மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அதிகமா இருக்கும். கால்சியம், அயன், ஃபைபர், புரோட்டீன், விட்டமின்ஸ் இதெல்லாமே அதிகமா இருக்கும். அதனால நம்மளுடைய பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்மளோட வெயிட்டை, நம்மளோட ஒபிசிட்டியை, இது எல்லாத்தையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். தமிழ்நாடு மில்லட் மிஷன் எப்போ வந்துச்சு சொல்லுங்க. 2014. தமிழ்நாடு மில்லட் மிஷன் 14 ma'am, 2014. The mission was started in 2014. Very good. அது வந்து ஒரு 5-year டார்கெட். ஓகேங்களா? அது எந்த ப்ரோக்ராமுக்கு இல்லைன்னா நேஷனல் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், என்ஏடிபி. நேஷனல், இதை இம்ப்ளிமெண்ட் பண்றது யாரு அப்படின்னா என்ஏடிபி, நேஷனல் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இந்த தமிழ்நாடு மில்லட் மிஷன் எப்போ வந்துச்சு? 2014-15 வந்துச்சு. 5-year டார்கெட். அப்போ மில்லட்ஸினுடைய பர்பஸ் என்னங்கிறது மேலேயே கொடுத்துருக்காங்க. இதுல என்னென்ன வெரைட்டிஸ்ங்கிறத கொடுத்துருக்காங்க. அது நமக்கு அந்த அளவு முக்கியம் இல்லை. அடுத்தது ஆர்கானிக் ஃபார்மிங். பாருங்க, ஒன் மாடல் ஒன் ஆர்கானிக் ஃபார்ம் வில் பி கிரியேட். ஒவ்வொரு ஸ்டேட்டோட பிளாக்லையும், அதாவது உங்களுக்கு தெரியுமாங்க பிளாக்னா என்னன்னு தெரியுமா? ஒரு மாவட்டத்தை நிறைய பிளாக்கா பிரிப்பாங்க. ஓகேங்களா? பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃப் பிடிஓன்னு எல்லாம் சொல்லுவாங்க தெரியுங்களா? ஒரு மாவட்டம், ஒரு தாலுக்காக்குள்ளேயே நிறைய பிளாக்ஸ் இருக்கும். பிடிஓன்னு சொல்லி கேட்டிருக்கீங்களா? ரூரல் டெவலப்மெண்ட்ல வரக்கூடிய, அதாவது நீங்க குரூப் 2A ரூரல் டெவலப்மெண்ட்ல நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அடுத்த ப்ரமோஷன் பிடிஓன்னு நினைக்கிறேன். பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. நிறைய பிளாக்ஸா பிரிச்சிருப்பாங்க. அப்போ ஒன் மாடல் ஒன் ஃபார்ம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. ஒவ்வொரு பிளாக்லயும் ஒரு மாடலை இம்ப்ளிமெண்ட் பண்றது. பாருங்க, farmers will be encouraged and trained and guided on the schemes available for organic farming. அப்புறம் நீங்க ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணா அதுக்கான சர்டிபிகேஷன் கொடுக்குறாங்க. உங்களுக்கான இன்புட் ப்ரொடக்ஷன் அண்ட் மார்க்கெட்டிங் எல்லாமே அவங்களே பண்ணி தராங்க. ஸோ இது வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டோட ஒவ்வொரு பிளாக்லயும் இந்த மாடலை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கு மட்டுமே அந்த ஒன் மாடல் ஒன் ஃபார்ம் அப்படிங்கிறதுக்கே 27 கோடி ரூபாய் என்ன பண்ணியிருக்காங்க, அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆர்கானிக் ஃபார்மிங் கிளஸ்டர்ஸ் உருவாக்கி இருக்காங்க. எத்தனை? 725 ஆர்கானிக் ஃபார்மிங் கிளஸ்டர்ஸ் ஏற்படுத்தி இருக்காங்க. இதெல்லாம் தான் முக்கியமான பாயிண்ட். இது நீங்க மெயின்ஸுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். 2A விட 2க்கு ரொம்ப யூஸ் ஆகும். இதையெல்லாம் நீங்க எழுதலாம். தமிழ்நாடு அரசாங்கம் ஆர்கானிக் ஃபார்மிங்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம கேட்டாங்கன்னா பாருங்க. அடாப்டிங் ஆர்கானிக் ஃபார்மிங் டெக்னிக்ஸ், சோயிங்ல இருந்து மார்க்கெட்டிங் வரைக்கும் ஃபுல்லாமே ஆர்கானிக் ஃபார்மிங்கை தான் நம்ம ஃபாலோ பண்றோம். அடுத்தது பஞ்சகாவியா, ஜீவாமிர்தம், வெர்மி கம்போஸ்ட் அப்படின்னா மண்புழு யூஸ் பண்ணி அந்த உரத்தை தயாரிக்கிறது. கிரீன் கவர், சஸ்டைனபிள் கிரீன் கவர் மிஷன்னா என்னன்னா நிறைய மரக்கன்றுகள் ஃப்ரீயா கொடுக்குறாங்க இல்லையா, அதை தான் சஸ்டைனபிள் கிரீன் கவர் மிஷன்னு சொல்றோம். பாரு, பேடி, மில்லட்டு, பல்ஸு, ஆயில் சீடு, காட்டனு, ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ் இது எல்லாமே அந்த ரெயின்ஃபெட் ஏரியாஸ்ல. ரெயின்ஃபெட் ஏரியா அப்படின்னா வானம் பார்த்த பூமி அப்படின்னு சொல்லுவாங்களா, மழை பெஞ்சாதான் அங்கே பயிர் செய்ய முடியுங்கிறத ரெயின்ஃபெட் ஏரியான்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ரெயின்ஃபெட் ஏரியாஸ்லயே நம்ம அது எவ்வளவு ஏக்கர்ஸ்ல கவர் ஆகுது அப்படின்னா தமிழ்நாட்டில் 60 லேக் ஏக்கர்ஸ் வந்து எதுல இருக்கு? வானம் பார்த்த பூமியா இருக்கு. அதுல இதெல்லாமே நம்ம பயிர் செய்யறோம். இன்னும் பயிர் செய்யாத ரெயின்ஃபெட் ஏரியாஸ் நிறைய இருக்கு. ஆனா நம்ம பயிர் செய்யக்கூடியது வந்து 60 லட்சம் ஏக்கர்ஸ்னு சொல்றாங்க.
பாருங்க ஹனி, அதாவது தேனீ வளர்ப்புல ஹனி ப்ரொடக்ஷன் ஹப் வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த பட்ஜெட்ல ஏற்படுத்துறதுக்கான ஃபண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதை நோட் பண்ணுங்க. ஹனி பீஸ், கன்னியாகுமரி மாவட்டம். உழவர் அங்காடி, உழவர் சந்தை தான் உழவர் அங்காடின்னு சொல்றாங்க. அதாவது உழவர் சந்தை மாதிரியே இருக்கிறது தான் உழவர் அங்காடிஸ் will be established along the line of உழவர் சந்தைஸ். உழவர் அங்காடி கிட்டத்தட்ட உழவர் சந்தை மாதிரி தான். ஸ்டேட் ஃபண்ட்ல இருந்து அதுக்கு 5 கோடி ரூபாய் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் உழவர் சந்தை எந்த வருஷம் வந்துச்சு சொல்லுங்க? 1998. 1998 or 1996. உழவர் சந்தை திட்டம் கலைஞர் கொண்டு வந்தது. அதோட பிரெயின் சைல்டு வந்து நம்மளோட இறையன்பு IAS. உழவர் சந்தை வந்து 1999 வந்தது. கலைஞர் கொண்டு வந்தது உழவர் சந்தை. விவசாயிகளை நேரடியா போய் அந்த சந்தையில விடுறது. இப்போ உழவர் அங்காடின்னு கொண்டு வந்திருக்காங்க. பாருங்க, இதுதான் முக்கியம். 206 கோடி ரூபாய். இந்த பட்ஜெட்டோட ஹைலைட்டே சிஎம்ஸோட மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் ஸ்கீம். அதுக்கு 206 கோடி ரூபாய் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இதை நோட் பண்ணுங்க. அடுத்து கலைஞருடைய ஆல் வில்லேஜ் இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் ஸ்கீமே திரும்ப சொல்லியிருக்காங்க. அடுத்தது அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம். இந்த திட்டம் எந்த டிபார்ட்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னு கேட்பாங்க. கண்ணை மூடிட்டு போடணும். இது பஞ்சாயத்து ராஜ், அதாவது நம்மளோட ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கான ஸ்கீம். அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம். இது வந்து வெர்ஷன் 2.0, அதாவது 2021 வந்தது. ஆல்ரெடி இது வந்துருச்சு. அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம். இது திரும்ப ஸ்டாலின் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஸ்கீம் அவர் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, ரீஇன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. அதனாலதான் அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா 2.0 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப அது ஃபர்ஸ்ட் எப்ப வந்துச்சுங்கிறது நமக்கு தெரியணும். 2006 2007 வந்திருக்கும். எப்ப ஃபர்ஸ்ட் 1996க்கு அப்புறம் 2006ல திரும்ப டிஎம்கே ஆட்சிக்கு வரும். அப்பவே என்ன வந்துரும், அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் வந்துரும். இது வந்து ரூரல் பாவர்ட்டி ஒழிச்சு கட்டி ரூரல்ல எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொண்டு வரக்காக வந்தது தான். அதாவது ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணணும் அப்படிங்கறக்காக வந்தது தான். ஓகேங்களா? 5 வருஷம் டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதோட 2.0 வெர்ஷன் 2.0 வந்து 2021 இருந்து 2025க்குள்ள 5 வருஷம் டார்கெட்டா வச்சிருப்பாங்க. 2.0 வந்து 2021 வந்துச்சு. அப்போ 12,525 வில்லேஜ் பஞ்சாயத்துலயே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். 5 இயர் டார்கெட். ஃபர்ஸ்ட் வந்தப்பவும் அது 5 இயர் டார்கெட் தான். முக்கியமா ரூரல் கனெக்டிவிட்டி, ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுங்கிறக்காக. திஸ் ஸ்கீம்னு சொல்லியிருக்காங்களங்க. அது எந்த ஸ்கீம் சொல்லுங்க பார்ப்போம். கலைஞருடைய ஆல் வில்லேஜ் இன்டகிரேட்டட் ப்ரோக்ராமுக்கு இந்த பட்ஜெட்ல எவ்வளவு ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னா 200 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. அடுத்தது ஏரியா எக்ஸ்பேன்ஷன். ஆல்ரெடி நம்ம வந்து ரெயின்ஃபெட் ஏரியாஸ்ல நம்ம பார்த்தோம் 60 லேக் ஏக்கர்ஸ்ல வந்து நம்ம தமிழ்நாட்டுல பேடி, மில்லட்டு, பல்சஸ் எல்லாமே பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இந்த ஏரியாவை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு இந்த பட்ஜெட்ல நம்ம இது பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல பாருங்க, ரீசன்ட் ரஷ்யா உக்ரைன் வார் வந்து நம்மளுடைய செல்ஃப் சஸ்டைனபிலிட்டி ஃபுட் கிரெயின்ல வேணுங்கிற தேவையை உணர்த்தி இருக்கு. ஸோ நம்ம உலக நாடுகள் போர் புரியும் போது அந்த நாட்டிலிருந்து நம்ம எதுவும் இறக்குமதி பண்ண முடியாது. அப்ப நம்மளுடைய உணவு உற்பத்தியில நம்ம தன்னிறைவு அடையணும் அப்படிங்கிற உண்மையை நமக்கு உணர்த்தி இருக்குதுன்னு சொல்றாங்க. பாருங்க, தமிழ்நாட்டுல எடிபிள் ஆயில் சீட்ஸ் தமிழ்நாடு ரெக்வைஸ் 18 லட்சம் மில்லியன் டன் எடிபிள் ஆயில்ஸ் நமக்கு வருஷம் தேவை. ஆனா வெறும் 4.5 லட்சம் லேக் மில்லியன் டன் எடிபிள் ஆயில் தான் நம்ம என்ன பண்றோம், உற்பத்தி பண்றோம். அப்ப நம்ம அதர் கண்ட்ரில இருந்து நம்ம அதை இறக்குமதி பண்றோம். அப்படி அங்க ரஷ்யா உக்ரைன் வார் நடக்கும்போது இது நம்மளை பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பல்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். 2024-25ல பல்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஸ்கீம்னு ஒன்று கொண்டு வராங்க. அதுக்கு மட்டுமே 40 கோடி ரூபாய் அலோகேட் பண்ணியிருக்காங்க. போத் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்டில் இருந்து. இது முக்கியம். அடுத்தது ஏரியா எக்ஸ்பேன்ஷன் இன் ரெட் கிராம்
அதான் அந்த ஒவ்வொரு கிராம் ஒவ்வொரு பர்டிகுலர் பல்ஸையும் எடுத்து அவங்க கோட் பண்ணியிருக்காங்க. பாருங்க. தமிழ்நாடு ஸ்டேட் சீடு டெவலப்மெண்ட் ஏஜென்சி அவங்களோட ரோல் என்னன்னு சொல்லுங்க. தமிழ்நாடு ஸ்டேட் சீடு டெவலப்மெண்ட் ஏஜென்சி. எல்லாரும் ஸ்கிரீனை பார்த்துட்டே இருங்க. நீங்க எழுதாட்டி கூட நான் சொல்றத கவனிச்சுட்டு ஸ்கிரீனை பார்த்துட்டே வாங்க. நான் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் கூட நீங்க எடுத்து ரீட் பண்ணுங்க. அந்த வெரைட்டிஸ் ஆஃப் சீடை ப்ரொக்யூர் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் அது விவசாயிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான். இப்போ அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ஏதாவது ரிசர்ச் பண்ணி ஒரு வெரைட்டி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அதை கன்சர்வ் பண்ணி அதை ஃபார்மர்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்கிற வேலையை யார் பார்க்குறா அப்படின்னா தமிழ்நாடு சீடு டெவலப்மெண்ட் ஏஜென்சி. அப்போ அது எந்த வருஷம் வந்துச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? யாராவது சொல்லுங்க, தமிழ்நாடு சீடு டெவலப்மெண்ட் ஏஜென்சி எப்போ வந்துச்சுன்னு. 2015 மேம். எஸ், 2015 தான் அந்த வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணுங்க, 2015 தான் தமிழ்நாடு சீட் டெவலப்மெண்ட் ஏஜென்சி வந்திருக்கு. ஓகே. அடுத்தது ஜிப்சம் வந்து நம்ம மண்ணில் போடுறதை என்கரேஜ் பண்றாங்க. எந்த மாதிரி கிராப்புக்கு அப்படின்னா ஜிக்கு ஜீன் ஞாபகம் வச்சுங்க. கிரவுண்ட் நெட். ஆல்ரெடி ஜிப்சம் நான் எங்க சொன்னேன், அந்த சாயில் வந்து சலைன் சாயிலா இருக்குது. வாட்டர் லாகிங் அதிகமா நம்ம நீர் பாய்ச்சி அந்த சாயில் ஃபுல்லா சால்ட்டா மாறிடுச்சு அப்படின்னா நம்ம ஜிப்சம் யூஸ் பண்ணி அந்த மண் வளத்தை என்ன பண்ணலாம், ரெனோவேட் பண்ணலாம். ஓகேவா? அப்ப ஜிப்சம்ங்கிறது நீங்க நிலக்கடலை பயிரிடக்கூடிய நிலத்துல அதிகமா என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஜிப்சம் பயன்படுத்துறது ஒன் ஆஃப் த காம்பனன்ட் ஆஃப் இன்டகிரேட்டட் நியூட்ரியன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதை நோட் பண்ணுங்க. அந்த ஜிப்சம் எல்லா ஃபார்மர்ஸ்க்கு கொடுக்கறதுக்காகவே 1 கோடி ரூபாய் ஃபண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. பாருங்க, அதிகமா நம்ம நெல்லை பயிரிட்டு எங்க அப்படின்னா டெல்டா மாவட்டங்கள், தஞ்சாவூர், திருவாரூர், அந்த டெல்டா மாவட்டங்கள்ல அதிகமா நெல்லை பயிர் செஞ்சு நியூட்ரியன் டிஃபிஷியன்சி வந்துருச்சு. ஸோ அதை ஈடு கொடுக்கறதுக்கு சிங்க் சல்ஃபேட், அடுத்தது ஜிப்சம், இது ரெண்டையுமே டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. இதுக்கு மட்டும் ரெண்டும் சேர்ந்து பண்றதுக்கு அவங்க 9 கோடி ரூபாய், ஜிப்சத்துக்கு மட்டும் 1 கோடி ரூபாய் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதாவது பாருங்க, டோட்டலா 48 கோடி ரூபாய் அலோகேட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற அக்ரிகல்ச்சர் கிராப்ஸோட என்ஹான்ஸ்மெண்ட், ப்ரொடக்டிவிட்டி என்ஹான்ஸ் பண்றதுக்காக மட்டும் 48 கோடி ரூபாய் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஏரியா எக்ஸ்பேன்ஷன் கிடையாது. ஆல்ரெடி இந்த ஏரியால தான் நம்ம பயிரிட்டு இருக்கிறோம். இதோட ப்ரொடக்டிவிட்டியை மட்டும் கூட்டுறதுக்காகவே 48 கோடி ரூபாய், ப்ரொடக்டிவிட்டி கூட்டுறதுக்காக மட்டுமே 48 கோடி ரூபாய் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஒன் வில்லேஜ் ஒன் கிராப், இது ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி நம்ம ஒன் மாடல் ஒன் ஃபார்ம்னு பார்த்தோம் இல்லையா? எதுக்குங்க பார்த்தோம்? ஒன் மாடல் ஒன் ஃபார்ம். ஒவ்வொரு பிளாக்லயும் ஸ்டேட்டை பிளாக்கா பிரிச்சுட்டு ஒவ்வொரு பிளாக்லயும் நம்ம அந்த ஆர்கானிக் ஃபார்மிங் மாடலை இம்ப்ளிமெண்ட் பண்றோம். அதுக்கு நம்ம சர்டிபிகேஷன் கொடுக்குறோம். சீடிங்ல இருந்து மார்க்கெட்டிங் வரைக்குமே நம்ம என்ன பண்றோம், ஆர்கானிக் ஃபார்மிங் ப்ரொசீஜரையே ஃபாலோ பண்றோம். பார்த்தோமா? யாருமே இல்லையா கிளாஸ்ல? எஸ் மேம், பார்த்தோம். பார்த்தோமா? அப்ப பாருங்க, நான் அடிக்கடி நீங்களாம் இருக்கீங்களான்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒன் வில்லேஜ் ஒன் கிராப்னா இது வந்து ஒரு காந்தியன் பிலாசபிங்க. ஒரு வில்லேஜ் செலக்ட் பண்ணிட்டு அந்த வில்லேஜோட மண் வளத்தை செக் பண்ணிட்டு அந்த வில்லேஜுக்கு எந்த கிராப் நல்லா வருமோ அந்த கிராப்பை பயிரிட சொல்லி நம்ம அவங்கள ப்ரொமோட் பண்ணி அவங்கள அவேர்னஸ் கொடுக்கறது. அப்படி ஒவ்வொரு வில்லேஜுக்கு ஒவ்வொரு கிராப் நம்ம கொண்டு வர்றது. அதாவது ஒன் வில்லேஜ் ஒன் கிராப் ப்ரோக்ராம். இதை நோட் பண்ணுங்க. அடுத்தது
பெர்மனன்ட் பெஸ்ட் சர்வேலன்ஸ் பிளாட், அதாவது ஏதாவது இன்செக்ட் பூச்சிகள் தாக்குதான்னு சொல்லி பெர்மனண்டாவே அந்த லேண்டை வந்து சர்வே பண்ணிட்டே இருக்கிறது. பாருங்க, நான் சொன்ன தமிழ்நாடு மில்லட் மிஷன் வந்துருச்சு. இதுல இருந்து கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. எந்த வருஷம் தமிழ்நாடு மில்லட் மிஷன் வந்துச்சுன்னு பார்த்தோம், சொல்லுங்க. 2014. 14 to 15ல தமிழ்நாடு மில்லட் மிஷன் வந்துச்சு. எந்த வருஷத்தை இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ்ன்னு சொல்லி யூஎன் அனௌன்ஸ் பண்ணாங்க? 23 இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ். இந்த பாயிண்ட் எல்லாம் தான் முக்கியம். இது வந்து தமிழ்நாடு மில்லட் மிஷன். அதாவது இந்த வருஷம் பாருங்க, இதெல்லாம் நம்ம எழுதலாம். மில்லட்ல என்னென்ன மாதிரி மில்லட் அப்படின்னா பாருங்க, இங்க பாருங்க, இந்த பாயிண்ட் முக்கியம். லிட்டில் மில்லட்டு, ஃபோக் ஸ்டைல் மில்லட்டு, பன்யார்டு மில்லட்டு, ப்ரோசோ மில்லட்டு, ஃபிங்கர் மில்லட். இது யூபிஎஸ்சி போன இந்த டைம் யூபிஎஸ்சி மெயின்ஸ் கொஸ்டின் நினைக்கிறேன். மில்லட்ஸோட இம்பார்ட்டன்ஸ், அதோட சிக்னிஃபிகன்ஸ், அப்போ இதையெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஃபிங்கர் மில்லட்டு, அந்த வீடியோவில் ஃபிங்கர் மில்லட்டு, மைனர் மில்லட்ஸ் லைக் கோடோ மில்லட்டு, சொர்க்கம், பேர்ல் மில்லட்டு, இதெல்லாம் தான் மேஜர் அண்ட் மைனர் மில்லட்டா பிரிக்கிறாங்க. மேஜர் மில்லட்ல சொர்க்கம், பேர்ல் மில்லட் சொல்றாங்க, ஃபிங்கர் மில்லட் சொல்றாங்க. மைனர் மில்லட்ல கோடோ மில்லட்டு, ப்ரோசோ மில்லட் இதெல்லாம் சொல்றாங்க. இதுல எல்லாம் என்ன இருக்குன்னா, அதிகமான நம்மளுடைய இதை சாப்பிட்டோம்னா நம்மளோட பிளட்ல வந்து சுகர் லெவல் அதிகமாகாதான். அதனால ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, லோ கிளைசீமிக் இண்டெக்ஸ். லோ கிளைசீமிக் இண்டெக்ஸ்னா இந்த மில்லட்டை நம்ம உட்கொள்றதுனால நம்மளுக்கு வந்து சுகர் வந்துடாது. இப்போ ரைஸே சாப்பிடாதீங்க அதனாலதான் சுகர் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு சுகர் பேஷண்ட் எல்லாம் கோதுமை, உப்புமா அந்த மாதிரி சாப்பிட சொல்றாங்க இல்லையா? அப்ப நீங்க சைல்டுஹுட்ல இருந்தே இந்த மில்லட் எடுக்கும்போது நமக்கு சுகரே வராது அப்படிங்கறத கான்செப்ட். ஸோ கிளைசீமிக் இண்டெக்ஸ் வந்து இந்த மில்லட்ஸ்க்கு கம்மியா இருக்கும். அதே மாதிரி 2 மில்லட்ஸ் ஸ்பெஷல் சோன்ஸா நம்ம பிரிக்கிறோமா பாருங்க, இதுதான் முக்கியம். அதாவது தமிழ்நாடு மில்லட் மிஷன் 2014லயே வந்தா கூட இந்த பட்ஜெட்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, மில்லட் மிஷனை ஸ்பெஷல் சோன்ஸா 2 சோனா பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல 25 மாவட்டங்களை வந்து கவர் பண்றாங்க. தமிழ்நாடு மில்லட் மிஷன் ஸ்கீம் வந்து 2023ல இருந்து 28 5 வருஷம் டார்கெட்டா வச்சு நம்ம எங்கெல்லாம் மில்லட் பயிரிடுறாங்களோ அந்த மொத்த ஏரியாவையுமே 2ஆ பிரிக்கிறாங்க. 2 மில்லட் ஸ்பெஷல் சோன்ஸா பிரிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு மட்டுமே 65 கோடி ரூபாய் அலோகேட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு வந்து ஹையஸ்ட் ப்ரொடக்டிவிட்டி இன் மில்லட்ஸ், பல்சஸ், ஆயில் சீட்ஸ் அண்ட் சுகர் கேன். இது எல்லாத்துலயுமே தமிழ்நாடு டாப்பா இருக்குது. யங் கிராஜுவேட்டா அக்ரிகல்ச்சர் ஆண்டர்பிரனரா நம்ம மாத்துறதுக்கு என்ன பண்றோம்? அதாவது அவங்க தலா 1 லட்சம் ரூபாய் நம்ம கொடுக்குறோம். ஃபர்ஸ்டே பார்த்தோம், மேக்சிமம் 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம். எத்தனை கிராஜுவேட்டுக்கு கொடுக்குறோம்னா 100 கிராஜுவேட்டுக்கு கொடுக்குறோம். அதுக்கு மட்டுமே 1 கோடி ரூபாய் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீம் தான் ஆரியா ஸ்கீம். ரூரல் யூத்தை அக்ரிகல்ச்சருக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கறக்காக. நம்மாழ்வார் அவார்டு பெஸ்ட் ஆர்கானிக் ஃபார்மர்ஸ், இது கூட கேட்கலாம். நெல் ஜெயராமன் பார்த்த மாதிரி நம்மாழ்வார் அவார்டு வந்து எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ற ஒவ்வொரு வருஷமும் பெஸ்ட் ஆர்கானிக் ஃபார்மர்ஸ்க்கு நம்மாழ்வார் அவார்டு வந்து கொடுக்குறாங்க. அப்படி 2023-24 யாருக்கு கொடுத்தாங்கன்னு பார்க்கணும். அது பர்சன் கேட்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. நம்மாழ்வார் அவார்டுங்கிறது எந்த ஃபீல்டு கூட தொடர்புடையதுன்னு கேட்பாங்க. ஒன்று, எவ்வளோ அமௌண்ட் தருவாங்கன்னா 5 லட்சம் ரூபாய் கேஷ் ப்ரைஸும் சிட்டேஷனும் கொடுக்குறாங்க. எத்தனை பேர்த்துக்கு அப்படின்னா ஸ்டேட்ல 3 பேர்த்துக்கு, அது முக்கியம். அந்த அவார்டு will be presented to 3 exceptional organic farmers. 3 பேர்த்துக்கு கொடுக்குறாங்க. 3 farmers per annum. ஒவ்வொரு வருஷமும் 3 farmers செலக்ட் பண்றாங்க. அடுத்தது SC STல இருக்கக்கூடிய ஸ்மால் அண்ட் மார்ஜினல் சிறு மற்றும் குறுநில விவசாயிகள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு 20% சப்சிடி கொடுக்குறாங்க. இந்த பாயிண்ட் முக்கியம். இது வந்து நம்ம SC STயோட வெல்ஃபேர் எழுதும் போது கூட ரூரல்ல இருக்கக்கூடிய SC STக்கு தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்றாங்க, அர்பன்ல இருக்கிற SC STக்கு என்ன பண்றாங்கன்னு கூட நம்ம பாயிண்ட ஸ்பிளிட் பண்ணி டிஸ்கிரிப்டிவ் எழுதும் போது சொல்லலாம். அப்படி ரூரல்ல இருக்கிற SC STக்கு 20% எக்ஸ்ட்ரா சப்சிடி கொடுக்குறாங்க. எதுக்காக அப்படின்னா, அவங்க வந்து ஒரு சிறு மற்றும் குறுநில விவசாயிகளா இருந்தா அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்டுக்காக.
பாருங்க 20%. ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மரா இருக்கணும். அவங்க எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டி சேர்ந்தவங்களா இருக்கணும். அது வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்டால கொடுக்குறாங்க. இதுக்கு மட்டுமே 18 கோடி ரூபாய் இந்த வருஷம் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ப்ராஃபிட்டபிள் காட்டன் கல்டிவேஷன். தமிழ்நாடு வந்து யான் பவுல் ஆஃப் இந்தியான்னு சொல்றோம். காட்டன் கல்டிவேஷன் மிஷனே தமிழ்நாட்டில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 29 கோடி ரூபாய் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதாவது காட்டன் ப்ரொடக்ஷனை நம்ம அதிகப்படுத்தணும் அப்படிங்கறக்காக. கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் பாத்துக்குங்க. தூத்துக்குடின்னு ஏதோ கொடுத்துருக்காங்களே. அதாவது இந்த ரெயின் லாஸ்ட் இயர் தூத்துக்குடி தென் மாவட்டங்கள் பாதிச்சது இல்லையா, அதை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரூரல் யூத்துக்கு, எஜுகேட்டட் யூத் அண்ட் ஃபார்மர்ஸ்க்கு எல்லாமே கெப்பாசிட்டி பில்டிங் ப்ரோக்ராம் நடத்துறாங்க. பாருங்க, அடுத்தது சுகர் இண்டஸ்ட்ரி. சுகர் இண்டஸ்ட்ரிங்கிறது மேஜர் அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரி. அது வந்து ஃபார்மர்ஸோட ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் எக்கனாமிக் க்ரோத்தில் ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுதுன்னு சொல்றாங்க. கோஆபரேட்டிவ்ஸ் அண்ட் பிரைவேட் செக்டார் சுகர் மில்ஸ், அதாவது சுகர் மில்லே பிரைவேட்டும் இருக்கு, பப்ளிக்கும் இருக்கு, அடுத்தது கோஆபரேட்டிவ் ரெண்டும் சேர்ந்ததும் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அந்த சுகர் மில்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக என்னென்ன பண்ணுறாங்க, ஸ்பெஷல் இன்சென்டிவ்ஸ் வந்து கொடுக்குறாங்க. எந்த மாதிரியான ஃபார்மர்ஸ்க்குன்னா, அவங்களோட சுகர் மில்க்கு கொடுக்குற அந்த க்ரஷிங் சீசனில் சுகர் மில்லுக்கு கொடுக்குற ஃபார்மர்ஸ்க்கு ஸ்பெஷல் இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மற்றதுக்கெல்லாம் கொடுக்கறத மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம். சுகருக்கு கொடுக்கறத ஃபேர் அண்ட் ரெம்யூனரேட்டிவ் ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம். அது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. Fair and remunerative price. இந்த பாயிண்ட் முக்கியம். இந்த எஃப்ஆர்பி அந்த பிரைஸ் வந்து எந்த கிராப்புக்கு கொடுக்குறாங்கன்னு கூட கேட்கலாம். ஹார்டிகல்ச்சர் பாருங்க. அதாவது ட்ரை லேண்ட்ல எப்படியெல்லாம் ஹார்டிகல்ச்சர் டெவலப்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பேசியிருக்காங்க. அதுக்கு ஒரு ஃபண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. எந்த மாதிரினா இந்த ஃபிக்கு, டேமரிண்டு, ஆம்லா, டிராகன் ஃப்ரூட், இந்த கல்டிவேஷன்ஸ் எல்லாம். அடுத்தது இன்டகிரேட்டட் கோகனட் டெவலப்மெண்ட் ஸ்கீம். மைக்ரோ இரிகேஷன் டெக்னிக்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதாவது ஹார்டிகல்ச்சர் ரிலேட்டடான மிஷினரிஸ்க்கான எக்ஸ்போ நடத்துறாங்க, எக்ஸ்போ ஆர்கனைஸ் பண்றாங்க. எக்ஸ்போ அப்படின்னா அதான் இந்த கண்காட்சி மாதிரி மிஷினரிஸ், டூல்ஸ், அந்த இம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு ஃபார்மர்ஸ்க்கு வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக. இதெல்லாம் கூட யூனிக் பாயிண்ட்ஸ் தான். சூர்யா, எவ்வளவு டைம் சொல்றது, நீங்க மியூட் பண்ணுங்க, உங்க வீடியோ ஆஃப் பண்ணுங்கன்னு. முக்கணி டெவலப்மெண்ட். முக்கணிங்கிறது மாப்பழ வாழை, அதோட டெவலப்மெண்ட்டுக்கு என்ன பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. ஏதாவது ஸ்கீம் இல்ல ஏதாவது ஒரு டெக்னாலஜி பத்தி புதுசா பேசியிருந்தாங்கன்னா அதை நம்ம பார்க்கலாம். பாருங்க, சில்லி கிளஸ்டர்ஸ் ராமநாதபுரம் தென் மாவட்டங்கள்ல தான். அதாவது அந்த சில்லி வரமிளகா, பச்சை மிளகா இருக்கு இல்லைங்களா, அந்த சில்லி ப்ரொடக்ஷனை வந்து இந்த ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் தமிழ்நாடு வந்து ஒரு கிளஸ்டர் பேஸ்டு இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் நம்ம சொல்றோம். அதே இங்கேயும் சொல்லியிருப்பாங்க பாருங்க, கேஷ்யூ டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது
அதுக்காக கேஷ்யூ டெவலப்மெண்ட்டுக்குன்னு ஒரு ஃபண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. கேஷ்யூவும் அவங்க கரெக்டா அந்த டிஸ்ட்ரிக்ட் சொல்லல. ஆனா கேஷ்யூவுமே ஓவராலா இல்லாம அந்த ஸ்பெசிஃபிக் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இது பண்றாங்க. அதே தான் சில்லியும். ராமநாதபுரம், சிவகங்கை அந்த மாரி மாவட்டங்கள்ல அத ப்ரமோட் பண்றாங்க. சோலார் பவர்டு ஃபென்சிங் இத நோட் பண்ணுங்க. அதாவது அந்த வேலி அமைக்கிறது. அது வந்து சூரிய ஒளி மூலமா மின்சார வேலி அமைக்கிறது. அடுத்தது வாட்டர் ஹார்வெஸ்டிங் டெக்னிக்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். எப்படியெல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கிரவுண்ட் வாட்டரை ப்ரிசர்வ் பண்றாங்க. அந்த கிரவுண்ட் வாட்டர்ல ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்ல முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை சக்சஸ்ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ண மாநிலமே தமிழ்நாடு தான். டீசில்டிங் பத்தி பார்த்தோம், குடிமராமத்து பத்தி பார்த்தோம், ட்ரிப் இரிகேஷன், ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் பத்தி பார்த்தோம். ஜாக் ஃப்ரூட் வந்து கடலூர் மாவட்டம் பண்ருட்டிக்கு ஃபேமஸ். அதுல வேல்யூ அடிஷன் சென்டர் செட் பண்ண போறாங்க. அதுக்கு 16 கோடி ரூபாய் அலோகேட் பண்ணியிருக்காங்க. பெரம்பலூர் மாவட்டத்துல நியூ டெக்னாலஜி யூஸ் பண்ணி மில்லட்ஸை வந்து ப்ரமோட் பண்ற மார்க்கெட்டிங் டெக்னாலஜி டெவலப் பண்றதுக்காக பெரம்பலூர் மாவட்டத்துல அந்த டெக்னாலஜி கம் மார்க்கெட் ப்ரமோஷன் சென்டர் வரப்போது அதுக்கு 4 கோடி ரூபாய் அலோகேட் பண்ணியிருக்காங்க. பாருங்க ஜிஐ டேக் இது ரொம்ப முக்கியம். அதிகமா ஜிஐ டேக் எந்த ஸ்டேட்டுக்குன்னு பார்க்கணும். சத்தியமங்கலம்ல ரெட் பனானா, கொல்லிமலையில இருக்கக்கூடிய பெப்பர். என்ன தமிழ்நாட்டுல எதுக்கெல்லாம் ஜிஐ டேக் கிடைச்சிருக்குதுங்கிற அந்த லிஸ்ட்டை பார்த்துக்குங்க. அக்ரிடெக் ஸ்டார்ட் அப்ஸ் இதெல்லாமே எழுதலாம். ரூரல் டெவலப்மெண்ட்ல ஸ்டார்ட் அப்ஸ் பத்தி அதோட ரோல் என்ன அப்படின்னு கேட்கும்போது அக்ரிடெக் ஸ்டார்ட் அப்ஸ் பத்தி எழுதலாம். அக்ரிடெக் ஸ்டார்ட் அப்ஸ் சீட் சர்டிபிகேஷன் அண்ட் ஆர்கானிக் சர்டிபிகேஷன் டிபார்ட்மெண்ட்னே இருக்கு. நீங்க ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணீங்கன்னா அது ஆர்கானிக் மூலமா வந்ததுதான் சொல்லி சர்டிபிகேஷன் கொடுக்கும்போது உங்க பொருளுக்கான விலை வந்து அதிகமா இருக்கும். அதான் ஆர்கானிக் சர்டிபிகேஷன் டிபார்ட்மெண்டோட வேலை. பாருங்க தமிழ்நாடு வாட்டர்ஷெட் டெவலப்மெண்ட் ஏஜென்சி இது ரொம்ப முக்கியம். அதாவது வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்காக வாட்டர்ஷெட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்ட் பண்றதும் நேச்சுரலா இருக்கக்கூடிய வாட்டர் பாடிஸை வந்து கன்சர்வ் பண்றதுதான் வாட்டர்ஷெட் டெவலப்மெண்ட் ஏஜென்சி. அது எப்ப வந்துச்சு தமிழ்நாடு வாட்டர்ஷெட் டெவலப்மெண்ட் ஏஜென்சி? ரெண்டாயிரத்தி ரெண்டு. நோட் பண்ணுங்க தமிழ்நாடு வாட்டர்ஷெட் டெவலப்மெண்ட் ஏஜென்சி 2002. அதோட ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸோட ப்ரொடக்டிவிட்டியை கூட்டுறதுக்காக அதோட மெயின் அப்ஜெக்டிவே லேண்ட் டெவலப் பண்ற சாயில் ஏரேஷனை கண்ட்ரோல் பண்ணி மண் சரிவை தடுத்து மண்ணரிப்பை தடுத்து வாட்டரை வந்து ரீடைன் பண்ண வைக்கிறது. வாட்டர் கன்சர்வேஷன்.
அடுத்தது ட்ரோன்ஸ் யூஸ் பண்றாங்க. எதுக்காக அப்படின்னா ஸ்ப்ரே இந்த ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ்ல ஸ்ப்ரே அடிக்கிறது. என்ன என்ன பொருள் என்ன இன்புட் கொடுக்கறதா இருந்தாலும் அது ஸ்ப்ரே மூலமா கொடுக்கறது. அதுக்கு ட்ரோன்ஸ் யூஸ் பண்றாங்க. பாருங்க நான் சொன்னேன் பாத்தீங்களா, லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரைஸ் வெரைட்டிஸ் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், அதுக்கு தான் மில்லட்ஸ், அந்த ஃபிங்கர் மில்லட்ஸ், போடோ மில்லட்ஸ் அதெல்லாம் நான் சொன்ன பாத்தீங்களா. இந்த வார்த்தை முக்கியம். லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னா நம்ம குளுக்கோஸ் லெவல் அதுல கம்மியா இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு சுகர் வராது. லோ குளுக்கோஸ் ஃபுட்டை நம்ம இன்டேக் பண்ணும்போது இந்த வார்த்தை முக்கியம். ட்ரெடிஷ்னல் ரைஸ் வெரைட்டிஸ் எப்பவுமே கிளைசிமிக் இண்டெக்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டா லோவா இருக்கும்னு சொல்லி தான் நம்ம சொல்லணும். இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா இது கரெக்ட். தமிழ்நாடு ஃபுட் ப்ராசஸிங் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கார்ப்பரேஷன், அதுக்கு மட்டுமே எவ்வளவு ஃபண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த வருஷம் வந்துச்சுன்னு மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். கிராப் லோன் கொடுக்குறாங்க, அதாவது விவசாய கடன்கள். அடுத்தது பாருங்க மேல அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ்லேயே கிரெடிட் சொசைட்டிஸ் இருக்கு. ரூரல் ஏரியால பிரைமரி அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டி, கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் இருக்கு. இதெல்லாமே நீங்க குரூப் 2 மெயின்ஸ் எழுதும்போது கோட் பண்ணலாம். கோஆபரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டி அண்ட் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ். இது எந்த வருஷங்க வந்துச்சு? தமிழ்நாடு கார்ப்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் எந்த வருஷம் வந்துச்சு சொல்லுங்க. நான் கிளாஸ்ல நிறைய டைம் சொல்லியிருக்கேன். யாருமே இல்லையா கிளாஸ்ல? தமிழ்நாடு கார்ப்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் எந்த வருஷம் வந்துச்சு? அதே மாதிரி தமிழ்நாடு ஜென்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட் டான்ஜெட்கோ எந்த வருஷம் வந்துச்சு? மேம் 1983 மேம். வெரி குட், 1983. அதாவது பால்மிரா டெவலப்மெண்ட் மிஷன். இது நோட் பண்ணுங்க, இதுக்கு கேட்க சான்ஸ் இருக்கு. எங்க குரூப் 1லயே இது கேட்பாங்கன்னு நாங்க எதிர்பார்த்தோம். பால்மிரா டெவலப்மெண்ட் மிஷன் தமிழ்நாடு, அதாவது லாஸ்ட் 3 இயர்ஸ்ல மட்டும் அந்த பாம் ட்ரீஸ் அதோட சாப்ளிங்ஸை கொடுத்துருக்காங்க. 47 லட்சம் பாம் சீட்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. எத்தனை பெனிஃபிஷியரிஸ்க்குனா அப்ராக்சிமேட்டா 950 பெனிஃபிஷியரிஸ். அந்த பாம் ட்ரீஸ் பால்மிரா டெவலப்மெண்ட் மிஷனா நிறைய பனைமரங்களை நட்டு வைக்கிறது. அந்த பனைமரத்திலிருந்து வரக்கூடிய பொருள் பாம் ஜாகரி, பாம் கேண்டி, அந்த வேல்யூடட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ண வரைக்கும் இது கவர் பண்றாங்க. அதுக்கப்புறம் அதுல இன்வால்வ் ஆயிருக்கிற ஃபார்மர்ஸ் அண்ட் விமன்ஸுக்கு வந்து கெப்பாசிட்டி பில்டிங் ப்ரோக்ராம் நடத்துறது. ஸோ பால்மிரா மிஷன் ரொம்ப முக்கியம். 10 லட்சம் பாம் சீட்ஸ் வந்து இந்த பட்ஜெட்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறாங்க. அதுக்கு மட்டுமே அப்ராக்சிமேட்டா 1.14 கோடி ரூபாய் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான். நம்ம அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் முடிஞ்ச, அதாவது ஃபுல் பட்ஜெட்லயுமே என்னென்ன பாயிண்ட்ஸ் வேணுமோ அதெல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஏபிஇடினா என்ன? ஏபிஇடிஏ அப்படின்னா என்னன்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் ஏஜென்சி. இது வந்து ஈங்கிறது எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் ஏஜென்சி, அக்ரிகல்ச்சர் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் ஏஜென்சி. அது எந்த வருஷம் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1986. இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோமே, எல்லா தமிழ்நாடோட ஜிஐ டேக் ஃபுல்லாக பார்த்துக்குங்க, அது ரொம்ப முக்கியம்.
தமிழ்நாடு ஃபுட் ப்ராசஸிங் அக்ரி எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கார்பரேஷன். அது இப்பதான் ரீசெண்டா எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஸோ கேட்க சான்ஸ் இருக்கு. 2022 ஜூலை 22ஆம் தேதி தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. தமிழ்நாடு ஃபுட் ப்ராசஸிங் அக்ரி எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கார்பரேஷன். இது வந்து ஒரு நான் ப்ராஃபிட் கம்பெனி. நான் ப்ராஃபிட் கம்பெனினா என்ன மேம்? அதாவது அவங்களுடைய நான் ப்ராஃபிட் கம்பெனிஸ்னா அவங்களோட இன்டென்ஷன் வந்து ப்ராஃபிட் கிடையாதுங்க, சர்வீஸ் ஓரியன்டா இருக்கும். அதனாலதான் நான் ப்ராஃபிட் கம்பெனின்னு சொல்றாங்க. ஓகே, தேங்க்யூ. சோஷியல் பெனிஃபிட்டுக்காக அந்த ஓனர்ஸோட ப்ராஃபிட்டுக்காக மெட்டீரியலிஸ்டிக்கா இல்லாம சோஷியல் பெனிஃபிட்டுக்காக ஏற்படுத்தி இருந்தா அதை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா நான் ப்ராஃபிட் கம்பெனின்னு சொல்றாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு அக்ரோ இண்டஸ்ட்ரியல் காரிடார்னு ஒன்று இருக்கு. அது நானே இப்பதான் கேள்விப்படுறேன். தமிழ்நாடு இதெல்லாமே நம்ம மெயின்ஸ் எழுதும் போது எழுதலாம், இல்ல அப்ஜெக்டிவ்ல கொஸ்டின் கேட்கும்போது ஆப்ஷன் எலிமினேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் ஆகும். தமிழ்நாடு அக்ரோ இண்டஸ்ட்ரியல் காரிடார் அப்படின்னா என்ன? தமிழ்நாடு அக்ரோ இண்டஸ்ட்ரியல் காரிடார் அப்படின்னா டெல்டா, தமிழ்நாடோட டெல்டா மாவட்டங்கள்ல, நல்லா நோட் பண்ணுங்க, தமிழ்நாடோட டெல்டா மாவட்டங்கள்ல அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸை டெவலப் பண்றது. இதெல்லாம் நான் இப்பதான் நானே பாக்குறேன். தமிழ்நாடோட டெல்டா மாவட்டங்கள்ல அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ், அக்ரோ ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸை ஏற்படுத்துறது அக்ரோ இண்டஸ்ட்ரியல் காரிடார். இந்த ப்ரோக்ராம தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது போன பட்ஜெட்ல இது வந்து ஒரு 5 இயர் டார்கெட். இதுக்கு 2084 கோடி ரூபாய் அலோகேட் பண்ணியிருக்காங்க. போன பட்ஜெட்லயே இதை பத்தி பேசிட்டாங்க. தமிழ்நாடு அக்ரோ இண்டஸ்ட்ரியல் காரிடார் அப்படின்னா டெல்டா மாவட்டங்கள்ல அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸை டெவலப் பண்றதுக்காக. மற்றது எல்லாமே ஓரளவுக்கு பார்த்துட்டோம். ஓகே, இதை வந்து கோட் பேட்ச்ல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? நம்ம நாளைக்கு கிளாஸ்ல பஞ்சாயத்து ராஜ் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட்டும், நாளைக்கு 6க்கே முடிஞ்ச அளவு நம்ம கிளாஸ் ஷெட்யூல் பண்ற மாதிரி பார்க்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இப்பவே நான் அந்த கோட் பேட்ச்ல உங்களுக்கு ஷேர்